ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 7 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. இந்த அண்மை செய்தி குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த நிகழ்வானது எப்போது நடைபெற்றது? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல சுமார் 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடி சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன் பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டி அடித்ததோடு மட்டுமில்லாமல் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஆரோக்கிய டேனியல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதில் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து தற்போது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அதாவது மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தற்போது 2 கடல் மட்டுமே மீன்பிடிக்க சென்ற நிலையில தற்போது ஒரு விசைப்படகையும் 7 மீனவரையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் கூட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு விசைப்படகையும் 8 மீனவர்களும் கைது செய்து குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு தற்போதுதான் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று நள்ளிரவு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படை தற்போது கைது செய்திருக்காங்க. கடந்த 2 தினங்களுக்கு விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கச்சத்தீவு மீட்பு மாநாடு ஒன்றை நடத்தினர். அதன் பிறகு தற்போது 15 மீனவர்கள் கடந்த 2 நாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் மீனவர்களையும் 15 மீனவர்களையும் 2 விசைப்படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆசா, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.